வணக்கம். யாவரும் கேளீர் புதுயுகம் வழங்கும் அற்புதமான சொல்லரங்கம் நிகழ்ச்சி புகழும் பெருமையுமிக்க ஆத்தூர் மாநகரிலே முதன்முறையாக உங்களுடைய ஆதரவோடு மிகச்சிறப்பாக நடக்கிறது. சமீப காலத்தில் தொலைக்காட்சி வரலாற்றில் என்று சொல்லப்படுவது போல இந்த அருமையான யாவரும் கேளீர் சொல்லரங்கம் மிகச்சிறப்பான வரவேற்பை பெற்றுத்தருகிறது. நான் சமீபத்தில் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிற போது நீங்கள் தொலைக்காட்சியில் வர்றீங்க, திரைப்படத்தில் வர்றீங்க அப்படிலாம் சொல்கிறதோடு சேர்த்து இந்த யாவரும் கேளீர் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிற இடங்கள் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய வரவேற்பாக இருப்பது என்ன என்றால், என்னை காட்டிலும் புதிய பேச்சாளர்களாகிய இவர்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு தான் உலகெங்கிலும் பெரிய வியப்பை தருகிறது. வழக்கமாக பட்டிமன்றம் அப்படின்னா 2 அணி உட்காந்துருப்பாங்க. இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர், அல்லது 2 பேர், இந்த பக்கம் 2 பேர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்ட அளவுக்கு ஆள் உட்காந்துருக்காங்க. இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. இவர்களெல்லாம் சேர்ந்து என்ன செய்தியை சொல்ல போகிறாங்க? ஒரு அருமையான தலைப்பை நம்ம கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 தலைப்புகளை எடுத்து எந்த பழக்கம் நம்மை சிறப்புற வைக்கும் அப்படின்னு கேட்டு, படிப்பதா, பார்ப்பதா, கேட்பதா, எது நம்முடைய பழக்கத்தில் சிறந்த பழக்கம், எந்த பழக்கம் நம்மை உயர்வு கொண்டு போகும், சிறப்புற வைக்கும்? 3 அணி எடுத்து வச்சிருக்கிறாங்க. 1 பார்ப்பது, 2வது படிப்பது, 3வது கேட்பது. இந்த 3க்கும் பேசுறதுக்காக தான் இந்த இளைய பட்டாளம் வந்திருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு அருமையான தமிழ் பாட்டு இருக்கு. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தொதர் கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்குணம். இது ஔவையார் பாட்டு. இந்த பாட்டில் 4 விஷயம் பழகுனா வந்துருமா. 1 சித்திரம், படம் போட்டு பார்க்கறது. 2வது செந்தமிழ், பேசி பேசி பார்க்கறது. 3வது மனப்பழக்கம்னு என்ன, மனப்பாடம். இந்த பழக்கங்கள்லாம் நமக்கு வேணும்பாங்க. இப்போ எந்த பழக்கம் நம்மை சிறப்புற வைக்கிறது? இதுதான் இன்னைக்கு தலைப்பு. படிப்பது, பார்ப்பது, கேட்பது, இந்த 3 பேச போகிறாங்க. இன்னைக்கு பொங்கல் அப்படின்னா அந்த பொங்கலுடைய பெருமை என்ன? தமிழர் திருநாளில் எல்லாரும் கொண்டாடுகிற ஒரு திருநாள் எது என்றால் பொங்கல் தாங்க. மற்றதெல்லாம் அவரவர்களுடைய வழிபாட்டுக்குரியபடி கொண்டாடுவாங்க. இந்துக்கள் தீபாவளியை கொண்டாடுவாங்க, கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவாங்க, ரம்ஜான் இஸ்லாமியர்கள் கொண்டாடுவாங்க. ஆனால் பொங்கலை அத்தனை பேர் கொண்டாடுவோம். அங்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை. ஏன் தெரியுங்களா? அது நன்றி திருவிழா. யாருக்கு நன்றி திருவிழா? பஞ்சபூதங்களுக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களை நாம் வரவேற்று நன்றி செலுத்துகிறோம். தரையில் தான் அடுப்பு வைக்கிறோம், மண். அதில் நெருப்பு வைக்கிறோம், தீ. பானையில் தண்ணீர் ஊற்றுறோம், 3. அது பொங்கி வருகிற போது காற்று இருந்தால் தான் நெருப்பு எரியும், 4. பொங்கி வர்றப்ப ஆகாயத்தை பார்த்து கும்பிடுறோம், சூரியனை, 5. பஞ்சபூதத்தை வாழ்த்துறோம். மறுநாள் மாட்டு பொங்கல்னு சொல்கிறப்ப எப்போது நம்மோடு துணை நிற்கிற அந்த வாயில்லா ஜீவன் சொல்லுவோம். ஆனால் அந்த அருமையான மாடுகளுக்கும் நாம் நன்றி கடன் எழுதுகிறோம். எப்படி? வளர்த்தவரே உன்னை மறந்து விட்டாலும்
அடுத்தவரிடத்தில் கொடுத்து விட்டாலும் வளர்ந்த இடத்தை நீ மறக்காத செல்வம். வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம். சத்தியம் நீயே, தர்மத்தாயே, குழந்தை வடிவே, தெய்வ மகளேன்னு அந்த பசுமாடையும் மற்றதையும் பார்த்து பாராட்டுறோம்னா அந்த திருநாள் மாட்டுப் பொங்கல்னு சொல்லக்கூடிய அற்புதமான நன்றி திருநாள். இந்த 2 நாட்களை எப்போது நாம் குடும்பத்தோடும் உறவுகளோடும் புதிய உணவுகளோடும் பாராட்டுவோம். பொங்கல் வாழ்த்துக்களையும் மாட்டுப் பொங்கலாகிய நன்றி திருநாள் வாழ்த்துக்களையும் மக்களுக்கெல்லாம் சொல்லிட்டு நாம் இந்த நல்ல நாளில் எந்த பழக்கத்தை கை கொள்ளலாம் அப்படின்னு கேட்டு அதில் படிக்கும் பழக்கமா, பார்க்கும் பழக்கமா, கேட்கும் பழக்கமா, இதுதான் முக்கியம். நம்முடைய ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய அங்கங்களில் கண்ணு ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த கண்ணில் நகை போட மாட்டோம். இது வரைக்கும் போடல. போட்டால் இந்த கண்ணு அதை பற்றி கவலைப்படாது. ஆனால் மற்ற அங்கங்களில் போட்டிருக்கக்கூடிய நகையை பார்த்து இந்த கண்ணு சந்தோஷப்படும். அதுக்கு நகை போடலை, ஆனால் மற்ற அங்கங்களில் போட்டது கண்ணு தான் பார்த்து மகிழுது. இன்னொரு ஆச்சரியம், உடம்புல எங்கே அடிபட்டாலும் அதுக்காக அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு எதுன்னு கேட்டால் அது கண்ணு தான். அப்போ பிறர் நலம் கண்டு மகிழ்வது கண்ணு தான், பிறர் துன்பம் கண்டு துயருவதும் கண்ணு தான். அதனால தான் எல்லாரும் சொல்கிறப்ப உன்னை நான் கண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன், என் கண்ணு இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு அபூர்வமான வார்த்தை. இதில் பார்க்குறோம், காதில் கேட்குறோம், அதே மாதிரி புத்தகங்களை விடாமல் படிக்கிறோம். எந்த பழக்கம் நம்மை சிறப்புற வைக்கிறது? படிப்பதா, பார்ப்பதா, கேட்பதா? 3 தாங்க. இந்த 3 பழக்கமும் எல்லாருக்கும் இருந்தால் நல்லது. விடாமல் படிக்கிறப்ப நமக்கு ஏற்படுற சந்தோஷம் வேற என்ன இருக்கு? என்னுடைய இனிய நண்பர் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு முறை சொன்னார், கண்ணையும் காதையும் கூர்மையாக வச்சுக்குங்க, எல்லா செய்தியும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நகைச்சுவை கூட எப்போ நம்ம இருக்குன்னு தெரியுங்களா? தனியாக உட்காந்து யோசிக்கிறப்ப இல்லை, அது எப்போ நம்மளை இருக்கும்னு கேட்டால் நாம் நம்ம பக்கத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை கண்ணுக்கு ஏற்றாப்புல பார்த்தோம்னா அப்படியே அருமையாக இருக்கும். பஸ்ஸில் ஏறுறோம், கொஞ்சம் கூர்த்து கவனிங்க. பயணப்படுறது மட்டும் நம்ம வேலை இல்லை, கொஞ்சம் ஒத்து பார்த்தா ஆச்சரியங்கள் இருக்கும். அன்னைக்கு சொல்கிறார் கண்டக்டர், சில்லறை இல்லாதவே மரியாதை இறங்கு. ஒருத்தன் கண்டக்டர்கிட்ட கேட்டான், உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா, இல்லை, அப்போ நீ இறங்கு. எல்லாரும் நான் இறங்க சொன்னேன். இன்னும் சில பேர் பஸ்ஸில் ஏறினோம்னா செல்லமாக நம்ம தோளில் படுத்து தூங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏறினோடனே படுத்துருவான், அசஞ்சம்னா வைவாங்க. ஒரு இடத்துல உட்காரியா அப்படிமா. நான் ஒரு தடவை மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறேன். என் கூட வந்த ஒருத்தன், நீங்கள் கோயம்புத்தூரான்னு கேட்டான். ஆமான்னு. பழனி வந்தால் எழுப்பிடுங்கன்னு என் தோளில் படுத்துட்டான். நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வரவ அவனை எழுப்பி ஐயா பழனி நான் கத்தி, வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான். அவன் சாமி கும்பிட்றதுக்கு என்னைய நேர்ந்து விட்டு இருந்திருக்கான். தாய்மார்கள் பஸ்ஸில் ஏறினாலும் சண்டை வரும், அது ஒரு நேர்த்திக்கடை மாதிரி. யாரு கூடயாவது சண்டை போடாமல் சில பெண்கள் வீடு போய் சேர மாட்டாங்க. 2 பெண்களுக்கு சண்டை வந்துருச்சு பஸ்ஸில். ஒரு அம்மா சொல்லுது, மரியாதையாக பஸ்ஸுக்குள்ள சன்னல் கதவை பூடு, குளிர்காத்து பட்டா செத்துருவேன். இன்னொரு அம்மா, ஒழுங்காக திறந்து விடு, வேர்த்தா நான் செத்துருவேன். 2 பேரும் ஜன்னலை ஏற்றி இறக்கி பிக்கிறாங்க. கண்டக்டர் ஓடியாந்து கும்பிடுறாரு, தாயே பிக்காதீங்க, பொது சொத்து கேட்கல. இதுக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து ஒருத்தர் வந்துச்சு ஓடியாந்தான். என்ன சத்தம்? கண்டக்டர் விலைக்கு சொன்னார், சன்னலை ஏற்றி விட்டா இந்த அம்மா சாவா, இறக்கி விட்டா அந்த அம்மா சாவா, நான் என்ன செய்ய? அவன் நல்லா யோசிச்சு பதில் சொன்னான் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் ஏற்றி விடு, இவ சாகட்டும். ஒரு 5 நிமிஷம் இறக்கி விடு, அவ சாகட்டும். கண்டக்டர் அழுதுட்டாரு. ஏன் அப்படி சொல்ற? 2 யார் வீட்டு பொம்பளைன்னாரு. அவன் சொன்னா, 2 ஏன் பொண்டாட்டி தாயா, எங்க ஓடாலும் இப்படி சண்டை ஓட்டு கொள்ளுவாளுங்க. அவன் பாருங்க எப்படி ஆளா இருக்கான்னு. இருக்கட்டும், பார்த்து கேட்டு படித்து வாழ்க்கையை சிறப்புற வைக்க வேண்டும். எப்படி முன்னுக்கு வந்தீங்கன்னு கேட்டால் ஏதாவது ஒரு வழி சொல்லணும்ல.
நான் முன்னுக்கு வர காரணம் நான் படித்ததால், நான் உற்று பார்த்ததால், நான் கேட்டதால். சந்தர்ப்பம் எல்லார் வீட்டு கதவையும் 2 முறை தட்டாதுங்க. தட்டுகிற போது நம்ம தயாராக இருக்கணும். இதுதான் இன்னைக்கு அற்புதமான விஷயம். இதைத்தான் பேச இருக்கிறாங்க. புதுயுகம் விளங்கும் யாவரும் கேளீர் சொல்லரங்கம். எந்த பழக்கம் நம்மை சிறப்புற வைக்கிறது? படிப்பதா, பார்ப்பதா, கேட்பதா? சொல்லரங்கம் தொடங்குகிறது. ஐயா, திருப்பதினா லட்டு, திருநெல்வேலினா அல்வா, திருவாரூர்னா தேரு, சேலம்னா மாம்பழம், நம்ம ஆத்தூர்னா நம்ம எல்லாரும் விரும்பி ருசிச்சு சாப்பிடுற கிச்சடி சம்பா தாங்க ஃபேமஸ். அப்படிப்பட்ட ஆத்தூர் மண்ணில் இருந்து நான் பேசுறேன். என்கிட்ட எந்த வாழ்க்கை சிறப்பானது, எந்த பழக்கம் நல்லதுன்னு கேட்டா உண்மையா நான் சொல்றேன், படிக்கிறதுன்னு தான். ஏன் தெரியுமாங்க ஐயா? முந்தா நாள் என் பாட்டி கிட்ட போய் சொன்னேன், பாட்டி நான் புதுயுகம் சேனல்ல பேச போறேன் பாட்டி, பேச்சரங்கம் நிகழ்ச்சியிலன்னு. உடனே என் பாட்டி கேட்டுச்சு, ஏமா அந்த நிகழ்ச்சியை யாருமா நடத்துறாங்கன்னு. உடனே நான் சொன்னேன், பாட்டி ஞான சம்பந்தம் ஐயா தான் பாட்டி நடத்துறாருன்னு சொன்னேன். அடடே, அந்த தம்பியா ரொம்ப அருமையா பேசுவாங்கன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா? ஏன் இதை நான் சொல்றேன்னா, படிச்ச எல்லாருக்குமே உங்களை தெரியுங்க ஐயா. எழுத படிக்க தெரியாத என் பாட்டிக்கு கூட நான் உங்களை இன்னைக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த டிவி தாங்க ஐயா. ஆப்பிள் மரத்துக்கு அடியில உட்காந்து நியூட்டன் பார்த்தாரு ஆப்பிள் பழம் ஏன் விழுதுன்னு. அந்த ஆப்பிள் பழம் விழுறத பார்த்துட்டு புவியீர்ப்பு விசைன்னு ஒன்ன கண்டுபிடிச்சாரு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் புவியீர்ப்பு விசைன்னு ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்க ஐயா. அது மட்டும் இல்ல, என்ன அழகா ஒரு பாட்டு. மாமனே உன்னை காங்காம வட்டியில் சோறு உங்காம பாவினா பருத்தி மாறா போனேனே. ஏன் இந்த பாட்டை பாடுறேன்னா, சாதாரணமா ஒரு கணவன் மனைவி பாசத்துக்கு கூட அந்த கணவனை பார்க்கலாம் சாப்பாடு தொண்டையில இறங்கலையாங்கய்யா. உண்மையான பாசத்தையும் உண்மையான புரிதலையும் கூட நாங்க பார்த்தா மட்டும்தாங்க எங்களால வெளிப்படுத்த முடியும். அதனால தான் சொல்றேன், எந்த பழக்கம் சிறந்ததுன்னா பார்ப்பதே என்று. நன்றி. அருமை அருமை அருமை. அவங்க ஒரு வரி பாடவுமே என்ன சந்தோஷம் பாருங்க. இன்னும் கூட ரொம்ப பாடுவாங்க, அடுத்த சுற்றில் பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. அவர் எதில் வர்றாரு? எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, வாத்தியார் அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க. பார்த்துருக்கேன்ல, அதான் ஒரே வார்த்தை. அப்போ பார்க்கும் பழக்கம் கல்லாதவரையும் ஈர்க்கிறது, எல்லோரையும் ஈர்க்கிறதுன்னு அருமையாக சொல்லியிருக்காங்க. மாமனை காங்காக தான் நாங்கள் சாப்பிடாத இருக்கோமான்னு. மாமனுக்கு தாங்க வீட்டில் சோறாக்கணும், அதனால தாங்க சாப்பிடாத இருக்கிறாங்க. அதனால தான் அவர் அந்த அம்மா அவ்வளோ ஆசையாக சொல்லுது. 3 தலைப்பு சொன்னாங்க: பார்க்கறது, படிக்கிறது, கேட்கறது. சரி, பார்க்குறாங்களே இந்த பசங்க என்னத்தை பார்க்குறானுங்க, போய் எட்டி பார்த்தா எதை பார்க்கக்கூடாது அதைத்தான் பார்க்குறாங்க. அப்படியே நல்லதை பார்த்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், பாதியிலே மறந்துடுறாங்க. கேட்குறாங்களா? கேட்கறதுன்னு பேசுறதுக்கு 4 பேர் வந்திருக்கிறாங்க. யாருங்க அப்பா அம்மா சொல்கிற வச்ச கேட்குறா? எவங்க வாத்தியார் சொல்கிறத கேட்குறான்? அப்படியே நின்று கேட்டாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போய்கிட்டே இருக்கிறானுங்க. அதனால தாங்க சொல்கிறேன், படிப்புங்கிறத பார்த்தீங்கன்னா நம்முடைய அறிவை தொட்டு ஆள் மனசு அப்படியே சொரண்டும். அந்த ஒரே ஒரு காரணத்தினால தாங்க படிக்கிற பழக்கம் தான் நம்ம வாழ்க்கையை சிறப்புற வைக்கணும் சொல்ல வந்திருக்கேன். படிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய அறிவை வளர்க்கறது, ஆற்றலை பெருக்கிறது, மனிதனை மனிதனாக்கிறது, நம்முடைய உடல் உள்ள ஆன்ம பண்புகளை வெளியில கொண்டுட்டு வர்றதுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பாட்டனும் தாளும் புத்தகமும் இல்லாத காலத்திலே ஓலைச்சுவடியில் எழுதி வச்சு படிச்சாங்க. எதுக்காக? நாளைய தலைமுறை நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாங்கன்னுங்க. ஒவ்வொரு புத்தகமும் பார்த்தீங்கன்னா 1000 சிந்தனை விதைகளை தாங்கிக்கிட்டு இருக்குங்க. அதை நம்ம படிக்க மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். அதைத்தான் ஆபிரகாம் லிங்கன் அழகா சொன்னார். இதுவரைக்கும் நான் படிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை யாரு ஒருத்தர் எனக்காக வாங்கிக்கிட்டு வந்து தராங்களோ அவங்க தான் என்னுடைய தலைச்சிறந்த நண்பர்னு சொன்னவர் ஆபிரகாம் லிங்கன்.
1967 தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு பேரறிஞர் அண்ணா. காரணம், தன்னுடைய பேச்சால ஒரு மாற்றத்தை கண்டு கொண்டாரு. தான் பேசுறதுக்கு மூலதனமா இருந்தது கன்னிமாரால் நூல் நிலையமும் அவர் வாழ்நாள் முழுக்க படிச்ச புத்தகமும் தானங்க. பார்த்தோங்க, எல்லாத்தையும் பார்த்தோம். பார்த்துதான் என்று பாகுபாடின்றி இந்த பூமியிலே நாம் வஞ்சிக்கப்பட்டோம். கேட்டுதான் என்று நாம் கேட்பாரற்று கிடக்கிறோம். இனியாவது படிப்போம், இன்றைய தலைமுறையாவது தலை நிமிரட்டும், நாளை தரணி ஆளட்டும்னு சொல்லி நிறைய படிச்சதெல்லாம் உள்ள இருக்குதுங்க. இன்னும் பேசுங்க, அடுத்த சுற்றுக்கு வரேன். நன்றி, வணக்கம். வாங்க வாங்க வாங்க. அருமை அருமை, அழகா சொல்றாரு பாருங்க. பார்ப்பது மாறும், காட்சி மாறும், படிப்பது மாறாது. அற்புதமான வார்த்தை. அதுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, பேரறிஞர் அண்ணாவை சொன்னார். அப்படியான ஒரு படிப்பு அவர்கிட்ட எப்படி படிக்க சொல்லுவாங்க, மேடையில் பேச சொல்லலாம். ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தப்ப அவர்கிட்ட தலைப்பே கொடுக்கலையாம், ஒரு சீட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. வாங்கி பிரித்து படிக்கிறார். நத்திங், ஒன்றுமில்லை, இதான் தலைப்பு. அந்த நத்திங் என்ற ஒன்றுமில்லை என்பதை வச்சு 1.5 மணி நேரம் பேச அவரால் முடியும் என்றால் அவர் கற்ற கல்வி அவ்வளவு அற்புதமாக இருந்தது படித்ததால். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. எல்லாத்துக்கும் செல்வனா என்னங்க ஞாபகம் வருது? காசு, பணம், துட்டு, மணி, இதுதான் எல்லாத்துக்கும் செல்வனா ஞாபகம் வருது. ஆனா செல்வத்திலே தலை சிறந்த செல்வம் எது தெரியுமாங்க? மத்தவங்க சொல்றத கேட்க காரணமா இருக்க நம்ம செவிகள் தாங்க செல்வத்திலே தலை சிறந்த செல்வம். நம்ம வாழ்க்கையே 2 வகை தாங்க. ஒண்ணு மத்தவங்க சொல்ற கேட்டு நம்ம வாழ்க்கையை செயல்படுத்துறது, இன்னொன்னு நம்மளா சிந்திச்சு நம்ம வாழ்க்கையை செயல்படுத்துறது. இததான் அழகா சொல்வாங்க, ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்லனா சுய புத்தி இருக்கணும்னு சொல்லி. ஒண்ணு இல்ல, சுய புத்தி இருக்கணும், இல்லாட்டி சொல் புத்தி கேட்கணும். ஒண்ணு இல்லைங்க, நம்ம ராமாயண கதையை நான் படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா 2 வருஷம் ஆகும். அதே ராமாயண கதையை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 2 மணி நேரம் போதுங்க. அந்த கதையை நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்த்து தெரிஞ்சுக்கிறது நம்ம பஸ்ல போற மாதிரி, கேட்டு தெரிஞ்சுக்கிறது நம்ம ட்ரெயின்ல போற மாதிரி. பஸ்ல போறதை விட ட்ரெயின்ல போறது சீக்கிரமாவும் போயிடலாம், சிறப்பாகவும் போயிடலாம். அண்ணா பேசினாங்க, படிப்புன்னு, படிப்பு தான் சிறந்ததுன்னு. ஆனா படிச்சவங்களுக்கே என்ன தெரியுமாங்க சிறந்தது? அவங்க படிச்சதை மத்தவங்க கேட்கும் போதுதான் அந்த படிச்சவங்களுக்கே சிறப்பு. அருமையான வார்த்தை. ஒரு பேச்சாளனின் சொல் கேட்கக்கூடிய வாழ்க்கையே மாற்றி அமைக்கிற அளவுக்கு சக்தி கொண்டதுங்க. நம்ம கணவன் மனைவி உறவு எவ்வளோ ஒரு புனிதமான உறவு. அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா உடனே ஈகோ வந்துடும். நான் ஃபர்ஸ்ட் பேசணும், நீ ஃபர்ஸ்ட் பேசினாதான் நான் ஃபர்ஸ்ட் பேசுவேன். அந்த ஈகோ கடைசியில் எங்கங்க போய் முட்டிக்கும்? கோர்ட்ல டைவர்ஸ் அப்படின்னு போய் நிற்கும். ஆனா நீதிபதி உடனே டைவர்ஸ் கொடுத்துருவாங்களா? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஒன்று வைப்பாங்க. இவங்க 2 பேர்த்து பிரச்சனையை அவங்க கேட்டு அறிவுரை சொல்வாங்க. அந்த அறிவுரை சொல்றதை கேட்டு எத்தனையோ கணவன் மனைவிகள் டைவர்ஸ் வரலும் போய் திரும்பி ஒன்று சேர்ந்து வாழ்றதை நீங்க பார்க்கலையா? நம்ம ஒவ்வொரு சொற்களும் நம் மனசுல ஆழமா பதியும். இன்னைக்கு படிச்சா நாளைக்கு மறந்துடும், இப்ப பாக்குறது அடுத்த மணி நேரத்துல மறந்துடும். ஆனா சொல்றது என்னைக்குமே மறக்காது. ஒருத்தருங்க சொல்றக்கூடிய சொற்கள் சொல் வெட்டுகளாக இருந்தால் அது கேட்பவர்கள் மனதில் கல் வெட்டுகளாக பதியும். கற்றலின் கேட்டலே சிறப்பு என்று பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க. இங்க சாப்பிட்ட உணவு இங்க போனா 3 மணி நேரம், ஆனா இங்க கேட்ட ஒரு செய்தி நம்ம மனசுலையோ நம்முடைய அறிவிலையோ சென்று தங்கினா சாகிற வரைக்கும் அப்படியே பதிஞ்சு போன மாதிரி நிற்கும். கட்டலில் கேட்டலே நன்று. ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்லிருக்காங்க. ஐயா, எந்த பழக்க வாழ்க்கையில சிறக்க வைக்குதுன்னா பார்த்தல் பழக்கம் தான் ஒரு மனுஷனை சிறக்க வைக்குது. நான் பேச வந்திருக்கேங்க ஐயா. என்னதான் உலகத்திலே பணக்காரராக இருக்கலாம் பில்கேட்ஸ், அவரோட பையன் கழித்தல் கணக்குன்னு வந்துட்டா பக்கத்தில் இருக்க நம்பரை கடன் வாங்கிதாயே ஆகணும். அருமையான தத்துவமா. பில்கேட்ஸ் மகனாக இருந்தாலும் கூட்டல் கழித்தல் போடுறப்ப பக்கத்து நம்பர்கிட்ட கடன் வாங்கி தான் இருந்துருமா? அந்த மாதிரி தாங்க ஐயா வாழ்க்கையும்.
தான் எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் எவ்வளோ சொற்பொழிவு கேட்டிருந்தாலும் பார்த்தல் நிகழ்ச்சி தான் ஒரு மனிதனை சிறந்தது ஆக்குது. நான் பேச வந்திருக்கேங்க ஐயா. ஐயா, சகோதரி சொன்னாங்க ராமாயணத்தெல்லாம் நான் 2 மணி நேரத்தில் கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லி. அதை தாங்க ஐயா நானும் சொல்கிறேன். அவங்க விடிய விடிய கேட்டாலும் சீதைக்கு ராம சித்தப்பன் தாங்க ஐயா சொல்லுவாங்க. ஆனால் விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பெண்ணான ஒருத்தன். ஆனால் இதுவே 1 மணி நேரம் சேர்த்து 3 மணி நேரமா இன்னைக்கு திரையரங்குகளில் ராமாயண படம் வரலையா, கர்ணன் படம் வரலையா, அதை போய் பாருங்க ஐயா. நம்ம மனசுல ஆழமா பதியும், மற்றவங்களுக்கும் 4 பேத்துக்கு சொல்லி தரலாம். அதுதான் ஒரு சிறந்த பழக்கம். நான் பேச வந்திருக்கேன் ஐயா. இன்னைக்கு மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு இணங்க இன்னைக்கு ஒரு பெண்ணா பிறந்து முதல் பெண் மருத்துவர் ஆனவங்க தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சபாஸ், முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவிலேயே முதல் மருத்துவ பெண்மணி நம் தமிழகத்தைச் சேர்ந்த முத்துலட்சுமி ரெட்டி புதுக்கோட்டையில் பிறந்தவர்கள். அவங்க என்னதான் படிச்சிருந்தாலும் அவங்க பார்த்த விஷயம் தான் இன்னைக்கு அவங்கள சிறக்க வச்சிருக்கு. என்னன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேங்க ஐயா. அவங்க சகோதரி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கஷ்டத்தை பார்த்து உணர்ந்து தான் பட்ட வலி இன்னொருத்தவங்களும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்ததுனால தான் இன்னைக்கு புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவமனை அமைச்சிருக்காங்கன்னா பார்த்தல் நிகழ்ச்சி தான் ஒரு மனிதனை சிறக்க வைக்குது. நாங்கள் சொல்கிறோங்க ஐயா. அடையாறில் இருக்கக்கூடிய கேன்சர் இன்ஸ்டியூட்டை உருவாக்குனது அந்த அம்மா தான். என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய சகோதரி புற்றுநோயால் மெல்ல மெல்ல மடிவதை பார்த்தாங்க. இந்த கொடுமை மற்றவர்களுக்கு வரக்கூடாதுங்கிற எண்ணம் அவருடைய மனதில் தாக்கமாக இருந்துச்சு. அழகா சொல்றீங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னாருங்க வள்ளலார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மைதான். பார்த்தாருங்க, மக்கள் பசியால தான் சாகறாங்கிறத பார்த்தாரு. பார்த்ததுனால தான் இன்னைக்கும் வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ஒன்று நிறுவி இன்னைக்கு அங்கே போகிறவங்க எத்தனை பேர்த்தோட பசியை போக்குறாங்களையா. அந்த பார்த்தல் பழக்கம் தான் ஒரு மனுஷனை சிறப்புற செய்யுது ஐயா. எத்தனையோ திரைப்படங்களை முன்னுதாரணமாக எடுத்துட்டு இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா திருந்தி இருக்காங்க. அதில் ஒரு படம் தாங்க ஐயா சூரிய வம்சம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படங்க ஐயா. அதில் படிக்காதவர் கணவர், படித்தவங்க மனைவி. தான் மனைவி படித்தவங்களாம் எனக்கு வாக்கப்பட்டுட்டாலும் தான் கஷ்டப்பட்டு மனைவியை கலெக்டருக்கு படிக்க வைப்பாங்க ஐயா. அந்த படத்தை பார்த்த எத்தனையோ இளைஞர் பெருமக்கள் தான் படிக்கலைனாலும் தனக்கு படித்த பொண்ணு மனைவியாக வந்தாலும் கஷ்டப்பட்டு இன்னமும் படிக்க வச்சுட்டு தாங்க ஐயா இருக்காங்க. பாருங்க சூரிய வம்சம் எப்படி பாதிச்சிருக்குன்னு. அப்ப பார்த்தல் பழக்கம் தான் ஒரு மனுஷனை சிறப்புற செய்யுது. வாழை மரம் கொலை கொலையா தாறு போட்டாலும் அந்த தாரை எடுத்து நம்மளால ரோடு போட முடியாதுங்க ஐயா. அந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழ்க்கையில சிறந்து விளங்கணும்னா படிக்கிறது கேட்கறது மட்டும் போதாதுங்க ஐயா. பார்த்தல் தான் ஒரு மனுஷனை சிறந்து விளங்க வைக்க நான் சொல்லிட்டு விடை பெறேன். நன்றிங்க ஐயா. பாத்தீங்களா, வாழை மரம் கொலைகளையா தாறு போட்டாலும் அதை வச்சு ரோடு போட முடியுமான்னு கேட்குறாங்களே, எவ்வளோ ஆச்சரியம். அப்போ பார்த்தல் என்பது எப்படி பதிகிறது? அவங்க படித்த பாடம் கூட சில நேரங்களில் மறந்து போயிடுது. ஆனால் பார்த்த படம் மறக்கலை. சூரிய வம்சத்தை சொல்கிறாங்க. அது காரணம் என்ன? இந்த பதிவு தான் வேணுங்கிறாங்க. என்கிட்ட எந்த பழக்கம் சிறப்புற வைக்கும்னு கேட்டால் நான் படித்தல் தான் அடித்து சொல்லுவாங்க. படித்தலுக்கு என்ன அருமையாக ஒரு கவிதை இருக்குது தெரியுமா? படித்துப்பார், இதயம் ரோஜாவாகும், உன் அறிவு ராஜாவாகும். படித்துப்பார், எழுத்துக்கள் நட்சத்திரமாகும், உன் சிந்தனை சித்திரமாகும். படித்துப்பார், புத்தகங்கள் பூச்செண்டாகும், உன் வாழ்க்கை கற்கண்டாகும். அப்படி நம்ம வாழ்க்கையவே கற்கண்டா தித்திக்க செய்கிறேன் அந்த படித்தல் பழக்கம் தாங்கயா சிறந்ததுன்னு நான் இன்னைக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின சகோதரி சொன்னாங்க, ஒன்று சொல் புத்தி வேணும், இல்லை சுய புத்தி வேணும்னு. அதுக்கு முதல்ல புத்தி வேணுங்கய்யா. முதல்ல புத்தி வேணும், சொல் புத்தி அழகா சொல்றாங்க. அது பாருங்க, அவங்களுக்கு முன்னாடி பேசுற சகோதரின்னு பின்னாடி காட்டினாங்க. அதுவே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த புத்தி எப்படிங்கயா வருது? அறிவுங்கிறதுனால தான். அந்த அறிவு எது வளர செய்யுது? படித்தல் பழக்கம் தான். நம்ம எல்லாருக்கும் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி தெரியும். 1368 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி இந்த உலக மக்களையே வியப்பில் ஆழ்த்தினவர் அவர். அப்படிப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் யார் தெரியுமா? சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் போய் ஏட்டுக்கல்வி வராதுன்னு சொல்லி புறக்கணிக்கப்பட்ட ஒரு மாணவர். ஆனால் அவர்கிட்ட மற்ற நூல்கள்லாம் படிக்கிற பழக்கம் அதிகம். அதனால் நூலகத்தில் உறுப்பினராக சேர்ந்து நிறைய நல்ல நல்ல புத்தகங்களை படித்தார். அறிவியல் சிந்தனை பெருகுனுச்சு. அதோடைய தாக்கமாக தான் இன்னைக்கு அரிய பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாரு.
அன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் எனக்கு ஏட்டுக்கல்வி வரல அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க போயிருந்தாலோ இல்லை பாட்டி சொல்கிற கதைகளை கேட்க போயிருந்தாலோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் இத்தனை மின்விளக்குகளுக்கு மத்தியில் மின்மினி பூச்சியா மின்னிக்கிட்டு இருந்திருக்க முடியாது இல்லைங்கய்யா. சபாஸ் பாருங்க, இவ்வளவு மின்சாரம் இந்த உலகமே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் எடிசனுடைய பல்பு கண்டுபிடிப்பு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் மட்டும் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, எப்படி கீப்புன்னு சொல்லுவோமோ, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், அது மாதிரி எடிசனுக்கு முன் எடிசனுக்கு பின்னு தான் விஞ்ஞானத்தை பிரிக்கணும். அதனால்தான் ஐன்ஸ்டீனை சொல்கிறப்ப விஞ்ஞானிகளின் விஞ்ஞானிப்பாங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறப்ப மக்களின் விஞ்ஞானிப்பாங்க. சொல்லுங்கம்மா, அழகா இருக்கு. அதாங்கய்யா, விதைத்தவன் உறங்கினாலும் விதை ஒருபோதும் உறங்குவதில்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எடிசன் அவர் கல்லறையில் உறங்கிட்டாரு. ஆனாலும் அவர் விதைச்சிட்டு சென்ற அந்த விதைகள் இன்னைக்கும் உலகத்தில் ஒவ்வொரு மூலையிலையும் அவரை சிறப்பிக்க வச்சுட்டு தானங்கய்யா இருக்கு. சகோதரி சொன்னாங்க, வள்ளலார் எல்லார் பசியும் போக்குறாராம். ஆனால் பாரதியார் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அன்னசத்திரம் 1000 அமைத்தல், ஆலயம் 16 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியங்கோடி அங்கொரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னாருங்க. அப்படி ஒரு ஏழைய எழுத்தறிவிக்கணும், அதாவது அவனுக்கு படிச்சு பழக்கணும். அப்பதான் அவனுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும், உன்னையும் அவன் மறக்க மாட்டான். அதுதாண்டா அவனுக்கு வாழ்க்கையில கோடி புண்ணியம் சேர்க்கும்னு சொல்லிட்டு இல்லையா போயிருக்காரு. இந்த பார்த்தல் கேட்டல் பழக்கம்லாம் மெழுகுவர்த்தி மாதிரி, சுடர் இருக்க வரைக்கும் தான் அதுக்கு ஆயுள். ஆனா அது ஒளி குறைஞ்சிட்டா அறியாமைங்கிற இருள் மூழ்கிடும். ஆனா படித்தல் பழக்கங்கிறது சூரியன் மாதிரி, அது மறையும் போது கூட நிலவுக்கு ஒளி தந்துட்டு தானேங்கய்யா மறையுது. அதனால தாங்கய்யா சொல்றேன், படித்தல் பழக்கம் தான் ஒரு மனுஷனை சிறப்புற வைக்கும்னு. நன்றி. பாருங்க, படிப்பு எவ்வளவு முக்கியம் ஞாபகம் வச்சுக்கங்க. படிப்போட தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு படிக்காதவர் என்னென்ன சிரமங்களை அனுபவிப்பார், படித்தவர் என்னென்ன லாபங்களை பெறுவார், இதெல்லாம் அழகாக சொல்லியிருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் முறையாக கல்வி கற்க முடியவில்லை, ஆனால் அவர் படித்த படிப்பு தான் இன்னைக்கு 1000 பேரை படிக்க தூண்டியிருக்கு. வெற்றி 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 என்று கூவு சேவலே, வீரவாகை சேரும் என்று கூவு சேவலே, அத்தினை புனைக்குரத்தியை கருத்தின் அத்தொடத்தியை துதிக்க வெற்றி 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 என்று கூவு சேவலே, வெற்புடை தலைக்கடற் குடித்தர கரை துரைத்த உக்ரசக்தியுற்ற பொற்பயிர் கரத்தனை துதிக்கு சந்தக்கவியில் என் சொந்த கவியாக்கி இந்த சந்தத்தமிழில் தந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். இது யாருடைய பாட்டுங்க? இது என்னுடைய தாத்தா எழுதின PV அப்துல் கஃபூர் சாஹிப்புடைய கீர்த்தனை. அடேப்பா, திருப்புகழ் மாதிரி சந்த கவிங்க, ரொம்ப அற்புதமான பாரம்பரியத்தில் வந்திருக்கீங்க, ரொம்ப பாராட்டுகள். நன்றிங்கய்யா. பார்த்தல் அறிவே சிறந்தது என்று நான் பேச வந்திருக்கிறேன். இப்போ டைனோசர் பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு, அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படிலாம் கேட்டிருக்கோம் நம்ம. அடுத்து ஏலியன்ஸ் பற்றி கேட்டிருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் எப்படி தான் படிச்சிருந்தாலும் ஸ்பீல்பர்க்குன்னு ஒருத்தர் டைனோசர்னு ஒரு படத்தை எடுத்து காமிச்சு அந்த டைனோசர் அந்த ஜூம் பண்ணி லென்ஸை கொண்டு போய் அவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குன்னு காமிக்கும் போது நம்ம மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பாருங்க ஐயா. அதுதான் ஸ்பீல்பர்க்கோட ஜுராசிக் பார்க் அந்த படத்தோட 1, 2, 3 நாள் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி திரும்ப திரும்ப பார்க்க தோன்ற மாதிரியும் பிரம்மாண்டங்களை வெளிப்படுத்துறதும் அது மனசுல தாக்கத்தை ஏற்படுத்துறதும் பார்க்குற அறிவு தான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறதுங்கய்யா. அடுத்தது ராஜராஜ சோழன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பிரகதீஸ்வரர் ஆலயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த கோயிலை அவர் கட்டுவதற்கு இலங்கையில் ஒரு சமயம் பகைவர்கள்ட்டேருந்து அவர் போய் ஒரு கட்டடத்தில் ஒளிஞ்சிருந்த போது மறுநாள் காலையில் அந்த கட்டடத்தை நிமிர்ந்து அவர் பார்க்கும்போது மிகப்பெரிய புத்தர் சிலைக்கு அவ்வளோ பெரிய சிலை வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது அவர் நினைச்சார், நானும் என் வாழ்நாளில் ஏதாவது ஒன்றை பிறர் எல்லோரும் நிமிர்ந்து பார்க்கும் அளவுக்கு ஏதாவது செய்யணும்னு அன்னைக்கு அவர் நினைச்சதை தான் தன் வாழ்நாளில் இந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு 1060 வருடங்களை கடந்து வாழும் பெருமைக்கு உரியதாக கட்டியிருக்கிறார்னா பார்த்தல் அனுபவம் தானுங்களையா. அவர் இலங்கையில் பார்த்த அந்த புத்தர் சிலை அவர் என்ன செஞ்சுன்னா அவ்வளவு ஆச்சரியத்தை ஆழ்த்துச்சுங்கிறாங்க.
ஐயா எல்லாரும் சொல்றாங்க கேள்வி அறிவு சிறந்தது, கேட்டல் அறிவு சிறந்தது, படித்தல் அறிவு சிறந்தது. நாங்கள் அதை மறுக்கவே இல்லைங்க ஐயா. இவங்கெல்லாம் படிக்கிறதையும் ஆசிரியர் சொல்றதை கேட்கறதையும் அவங்க எழுதி தர்ற விடைத்தாள்களை நாங்கள் பார்த்து திருத்தினாதான் இவங்க படிச்சவங்கள பட்டம் பெற்றவங்கள வெளியிலேயே போக முடியும். பார்க்காம திருத்தினா அத்தனை பேரும் பெயிலு. அப்ப பார்த்தல் அறிவு என்பது சிறந்த அனுபவத்தை தரும், நமக்கு பாடக்கல்வியையும் தரும் அப்படிங்கிறது. அடுத்தது இன்றைக்கு தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க சைவ சமயங்களும் வைணவ சமயங்களும் எத்தனை மிக பெரிய பெரிய கலைச்செல்வங்களான கோவில்களை கட்டி மக்களுடைய மனதில் பக்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எதுக்குங்க ஏற்படுத்தியிருக்காங்க? படிப்பதை காட்டிலும் கேட்பதை காட்டிலும் ஒரு உருவத்தை பார்த்து அதன் மேலே நம்ம பக்தி வச்சு இந்த பக்தியை வெளிப்படுத்தும் போது இந்த பக்தி மார்க்கங்கள் மிக பெருகி மக்களுடைய மனசுல சீர்திருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் உண்டாக்கியிருக்காங்க. அப்ப பார்த்தல் அறிவுனால தான் ஒவ்வொருத்தருடைய மனசும் பக்குவப்பட முடியும், நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும், தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுங்க. நல்லது நல்லது. பாருங்க, உன்னை பார்க்குற போது ஏற்படுற பிரமிப்பு. இப்போ போன ஜனவரியில் ஜப்பானுக்கு போயிருந்தேன் நான். அங்கே ஒரு புத்தர் கோயிலுக்கு போயிருந்தேன். இவங்க சொன்ன அதே காட்சி. அந்த புத்தர் கோயிலுக்குள்ளே போனால் அந்த அமர்ந்திருக்கிற புத்தர் ஏறத்தாழ 60 அடி உயரம் உட்கார்ந்துருக்கார் அவர். அது எப்போ கட்டப்பட்டது தெரியுங்களா? 7ஆம் நூற்றாண்டு. நம்முடைய ராஜராஜ சோழனுடைய கோயில் 10ஆம் நூற்றாண்டு. ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை பார்த்த உடனே ஒரு பிரமிப்பு உண்மையிலே எனக்கு ஏற்பட்டது. போய் நின்னா இவ்வளோ உயர்ந்தா நம்ம இருக்கோம். எப்படி சிரவணபெலகுலான்னு ஒரு இடம் இருக்குது, கோமதேஸ்வரருடைய சிலை மலை உச்சியில் இருக்கும், போய் பார்க்கலாம். நீங்கள் பெரிய விஷயத்தை பார்க்குறப்ப இது மாதிரி எங்கள் ஊரில் ஒன்று கொண்டு வருவேன் என்று யோசிக்கிறோம் இல்லையா? காட்சி கண்ணில் பதிகிறது. தமிழை வாசித்து தமிழை நேசித்து தமிழையே சுவாசித்து கொண்டிருக்கும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களான அவையோருக்கு முதல் வணக்கம். ஐயா, இன்றைய தலைப்பு என்னன்னா, எந்த பழக்கம் நம்மை வாழ்வில் சிறப்புற வைப்பது? நான் கேட்பது தான் அப்படின்னு பேச வந்திருக்கேன். ஏன் தெரியுங்களாங்க ஐயா? இன்னைக்கு நல்ல விஷயத்த பார்க்கறதுக்கும் பணம் வேணும், நல்ல விஷயத்த படிக்கிறதுக்கும் பணம் வேணும். ஆனா நல்ல விஷயத்த கேட்க பணம் வேணாங்க, மனசு இருந்தா போதும். அது சொல்லுங்க. அதுக்கு உதாரணமா இந்த நிகழ்ச்சியை வச்சுக்கோங்களேன். இந்த பசங்கள்லாம் என்னதான் பேசுறாங்கன்னு கேட்க வந்திருக்காங்களே இந்த ரசிகர்கள், இவங்க நல்ல விஷயத்தை கேட்கணுங்கிறதுக்காக தானே வந்திருக்காங்க. கேட்டல் பழக்கம் சிறப்பானது அப்படிங்கிறதுனால தான் இவங்களே வந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்றேங்க ஐயா. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது தொடர்ந்து, அதுக்கு ஓய்வு தேவை பார்க்கறதுக்கு, அதுக்காக விழிகள் இருக்குது. ஒரு விஷயத்தை படித்து கொண்டே இருக்க முடியாது, அதுக்கு ஓய்வு தேவை, உதடுகள் இருக்கு. கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே, இதுக்கு ஓய்வு தேவைன்னு ஏதாவது இருக்காங்க ஐயா? அது பாருங்க, அவர் என்ன கேட்குறாரு தெரியுமா? விடாம பேசினா வாய் வலிக்கும், விடாம டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா கண்ணு வலிக்கும், எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்காது. அதான் உண்மை. இந்த காது வலிக்காது. அதுதாங்க ஐயா, கேட்பது தான் சிறந்த பழக்கம். ஏன்னா கேட்க கேட்க தான் மனுஷனுக்குள்ள அறிவும் ஆற்றலும் பொங்குங்க ஐயா. இதை என்னுடைய பாணியில் சொல்லுன்னா, படித்துக்கொண்டே இருப்பவன் படிப்பாளி ஆகிறான், பார்த்து கொண்டே இருப்பவன் பார்வையாளனாகிறான், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பவன் தான் சிறந்த படைப்பாளி ஆகிறான்னா அதை யாராலையும் மறுக்க முடியாது. கேட்க கேட்க வைத்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். அவர் கூறியதை முறையாக நாம் கேட்டால் நாம் சாதிக்கலாம். அதுதான் உண்மை. கேட்க கேட்க வைத்தவர் அப்துல் கலாம். அவர் கூறியதை கேட்டால் நம்ம சாதிக்கலாங்க ஐயா. ஜார்ஜ் பெர்னாட் ஷா அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய அறிஞர் இருக்கிறாரு. அவர் சொல்லுவார், என்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்கு, உங்ககிட்ட ஒரு ஆப்பிள் இருக்கு, நம்ம 2 பேரும் இந்த ஆப்பிளை பரிமாறிக்கொள்ளலாம். அப்போ என்கிட்டையும் ஒரு ஆப்பிள் தான் இருக்கும், உங்ககிட்டையும் ஒரு ஆப்பிள் தான் இருக்கும். அதே என்கிட்ட ஒரு கருத்து இருக்கு, உங்ககிட்ட ஒரு கருத்து இருக்கு, இதை 2 பேரும் நம்ம பரிமாறிக்கிட்டா என்கிட்டயும் 2 கருத்து இருக்கும், உங்ககிட்டயும் 2 கருத்து இருக்கும். அருமையான வார்த்தை. அந்த பழக்கம் எதனால முடியும்? கேட்டல்ங்கிற பழக்கத்தால தாங்க ஐயா முடியும். எல்லாருக்கும் மகாபாரதத்துல திருதராஷ்டிரனை தெரியும், அவனுக்கு பார்வை கிடையாது. கேட்டல் பழக்கம். பிதாமகராகிய பீஷ்மர் சொன்னதை கேட்டு கேட்டு அவர் ஒரு அரசனானாரு. அதே கேட்க, அதாவது பிதாமகர் சொன்னதை கேட்க தவறினாரு
வருங்காலம் போர் நடக்கும் போது அப்போ அவருடைய புதல்வர்களை இழந்தார். இதிலிருந்து என்ன தெரியுது? நல்லதை கேட்கும் போது நல்லதே நமக்கு நடக்கும், நல்லதை கேட்காதப்ப கெட்டது தாங்க நடக்கும். கேட்கணும், நல்லவற்றை கேட்க வேண்டும். பார்க்கறதுன்னு பேசுறாங்க ஐயா. இவங்கெல்லாம் என்னத்தை பார்க்கறாங்க? ஒரு ஆணானவன் ஒரு பெண்ணை சகோதரியாக பார்த்திருந்தால் சமூக வலைதளத்திலும் சமூகத்திலும் குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்காது. ஒரு மருமகள் தன்னுடைய மாமியார அம்மானு பார்த்திருந்தா முதியோர் இல்லங்கள் எங்கேயாவது இருக்குமாங்க? அப்படி கேளுங்க. படிக்கிறதுன்னு சொல்றாங்க. என்னத்தை படிக்கிறீங்க? இன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடம் எப்படி தெரியுமாங்க இயங்கிட்டு இருக்கு? அதாவது மருத்துவத்தை மட்டுமே மையமாக கொண்டு பள்ளிகள் இயங்கி கொண்டிருக்குது. கட் ஆஃப் மார்க்கை கட்டாயமாக வச்சு தான் கல்லூரிகள் இயங்கிட்டு இருக்குது. இந்த படிப்பதும் பார்ப்பதும் ஒரு குறுகிய வட்டத்தில் தாங்க ஐயா செயல்பட்டு இருக்கு. ஆனால் கேட்பதுக்கு குறுகிய வட்டம் கிடையாது. அதனால தான் நான் சொல்றேன், கேட்பது என்பது ஒரு கலை. எதிரணியினர் இதை செய்கின்றார்கள் கொலை. கேட்பதில் ஒன்றுமில்லை பிழை, கேட்பதுதான் வாழ்வின் உயர்நிலை. கேட்டுட்டு தாங்க இருக்கோம், நாங்களும் கேட்டுட்டு தான் இருக்கோம். நல்லா கேட்கறதுக்கு அடுத்த சுற்றுல வரேன். நன்றி, வணக்கம். பிரபாதம் வார்த்தையில பிடிச்சிட்டாரு. மற்றதுக்கெல்லாம் காசு வேணும், ஆனால் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தால் கூட 4 செய்தி நம்ம காதில் அருமையாக விழுகும். இன்னும் கூட பிரமாதமாக சொல்லலாம். கண்ணுக்கு ஒரு மூடி வச்சான் இறைவன் இமை, வாய்க்கு ஒரு மூடி வச்சான் இறைவன் இதழ். ஆனால் காதுக்கு மூடி வைக்கவே இல்லை. கண்ணில் வேணும்னா பார்க்கலாம், வேணாட்டி மூடிக்கலாம். வாயில் பேசுகிறதுனா பேசலாம், வாயை மூடிக்கலாம். ஆனால் காது இருக்கு பாருங்க, எப்பவும் திறந்துருக்குங்க. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும்னார். என் அவையோர் அனைவருக்கும் என் முத்தான முதல் வணக்கம். எந்த பழக்கம் நம்மளையே சிறப்புற வைக்கும்? படிக்கிறது தாங்க நான் சொல்கிறேன். ஒரு சாதாரண மனுஷன் சாதனையாளனா ஆகிறானா அவனுக்கு அந்த இடத்துல படிப்புன்ற பழக்கம் தாங்க அவனுக்கு உதவுது. பார்க்கறதும் கேட்கறதும் கட்டாயம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அரசாங்கமே படிப்புக்கு முக்கியத்துவம் தர மாதிரி கட்டாய கல்வின்ற ஒன்றை கொண்டு வந்தாங்க. அறியாதவன் அரிஸ்டாட்டில் ஆகிறான், சராசரி மனுஷன் சாக்ரட்டிஸ் ஆகிறான். அது எதனால்? அவனோட படிப்புன்ற பழக்கத்தால் தாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல பரிசு வாங்கிட்டு போய் தரணும்னா ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கிட்டு போய் தாங்கன்னு சொன்னவர் வின்ஸ்டன் சர்ச்சில். இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க கார்த்திகான்றவங்க. அவங்க அப்பாவுக்கு மாத சம்பளம் 2000 ரூபாய் தான். இருக்கிறது வாடகை வீடு தான். ஒரு தீபாவளி பொங்கல்னா கூட அவங்களால புது துணியே எடுத்துக்க முடியாது. காலையில் 10 ரூபாய்க்கு கூழ் வாங்கி குடிச்சிட்டு போகிறவங்க தான். நான் அந்த ஏழ்மையும் படிப்புனால சாதிப்பேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் 2013 +2 பொது தேர்வில் 1200 மார்க்குக்கு 1188 மார்க் எடுத்து மாநிலத்திலே 2வது இடம் பிடிச்சு சாதிச்சவங்க. அந்த ஏழ்மைன்றதை போக்குனதும் அந்த படிப்பு தாங்க. அந்த ஏழ்மைன்ற அடையாளம் போனதே அந்த படிப்புனால தாங்க. எனவே படிப்பு தாங்க சிறந்தது. இன்னைக்கு படிப்பு, நாளைக்கு படிப்பு, அதுவே மனித குலத்தின் சிறப்புன்னு சொல்லி நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். பாருங்க, படிப்பு எவ்வளவு முக்கியங்கிறத இந்த வயசுல நமக்கு அவங்க சொல்றப்ப நமக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. பாராட்டுக்கள். ஐயா, நம்மை எந்த பழக்கம் சிறப்புற வைக்கிறது அப்படின்னு கேட்டா நான் பாக்குறது தாங்க சொல்லுவேன். பாக்குறதா? ஏன்னு நீங்களே பாக்குறப்ப அருமையான சட்டையும் பேண்ட் போட்டிருக்கீங்க, பிரமாதமா இருக்கு. ஆமாங்க ஐயா, பாக்கலைன்னா உங்களுக்கும் தெரியாது, உங்களை பாக்குற எங்களுக்கும் தெரியாதுங்க ஐயா. அதனாலதான் சொல்றேன் பாக்குறது சிறந்ததுன்னு. ஒரு படிச்சிருந்தா மட்டும்தான் ஐயா ஒரு விஷயத்த படிக்க முடியும். யாராவது சொன்னா மட்டும்தான் நம்மளால கேட்க முடியும். ஆனா படிச்சவனாலும் சரி, பாமர மக்களாலும் சரி, பார்த்து இது நல்லது இது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறான்னா சிறப்புற செய்யறது பார்த்தல் தானேங்க ஐயா. நமக்கு படிக்கிறதுக்கும் சரிங்க ஐயா, படிக்கிறத கேட்கறதுக்கும் சரிங்க ஐயா. மொழின்னு ஒண்ணு கண்டிப்பா தேவைங்க ஐயா. மொழின்னு இல்லைன்னா உங்களால படிக்க முடியுமா இல்ல கேட்க முடியுமாங்க ஐயா? ஆனா எனக்கு பார்க்கறதுக்கு எந்த ஒரு மொழியுமே தேவையில்லைங்க ஐயா. பார்ப்பதற்கு மொழி வேண்டாம், கேட்குறப்ப என்ன மொழின்னு தெரிஞ்சுன்னா அதில் வேறுபாடு வந்துடும். ஆனால் பார்க்குறப்ப மொழி தேவையில்லை. அப்படி பார்க்கறதுக்கு மொழியே தேவையில்லைங்கய்யா. அதில் சிறப்பாக விளங்கி சாதனை படித்தவர் தாங்க ஐயா சார்லி சாப்ளின். அவர் அனைவரையும் கேட்க வைக்கலைங்க ஐயா, அனைவரையும் படிக்க வைக்கல, தன்னோட நடிப்பால் எல்லாரையும் பார்க்க வச்சாருங்க ஐயா. அதனால தான் சிறப்பாக விளங்கினாரு. இப்போ படிப்பு படிப்பு படிப்புங்கிறாங்க. அந்த காலம் மாதிரியா இருக்குது இந்த காலம். இது ஒன்றும் ஈசன் படி அளக்கிற இதிகாச காலம் இல்லைங்க ஐயா, ரேஷன்ல படி அளக்கிற 2ஆம் கட்டம் காலம். படிக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்கன்னு கேளுங்க.
சில பேர் தூக்கம் வரலன்னு படிக்கிறாங்க, சில பேர் படிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும்னு படிக்கிறாங்க, இன்னொரு சிலர் படிக்கிறாங்க. எப்படி படிக்கிறாங்க தெரியுமா ஐயா? படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு, இப்படி படிக்கிறாங்க ஐயா. ஐயா ஒரு விவசாயி இருக்கான், ஒரு விவசாயி அவன் தன்னோட மகனை நல்லா விவசாயி ஆக்கணும்னு ஆசைப்படுறான். 3 மகன், அந்த 3 மகனுக்கும் ஒவ்வொரு விதமாக விவசாயத்தை கற்றுத்தரான். ஒருத்தனுக்கு படித்தல் மூலமாகவும், ஒருத்தனுக்கு கேட்டல் மூலமாகவும், ஒருத்தனுக்கு பார்த்தல் மூலமாகவும் எழுதி வைக்கிறாங்க ஐயா. செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றணும், சிறியதாக வேர் இருக்க செடிக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்று, அதிகமாக வேர் இருக்க தண்ணியை அதிகமாக ஊற்றுன்னு சொல்கிறானா. அடுத்து 2வதா மாடுகளை பிடிச்சி நிழல்ல கட்டு, தலைகளை நறுக்கி போடுன்னு சொன்னாங்களாம். இவன் படிச்சிருந்ததுனால அது எப்படி செஞ்சானா, சின்னதாக வேர் இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒவ்வொரு செடியாக பிடுங்கினானா, பெருசாக வேர் இருக்கான்னு செடியை பார்க்க ஒவ்வொன்றா பிடுங்கினானா. அப்புறம் தண்ணி ஊற்றினானா, தண்ணி ஊற்றியும் பொழைக்கலையான், செடி செத்து போச்சான். ஆனால் இவன் படித்ததுனால ரகரம் கரெக்டாக புரிஞ்சானா, தலைகளை நறுக்கி போடவும் சொல்லி கரெக்டாக மாட்டுக்கு போனானா, அவங்ககிட்ட மாடு மட்டும் உயிர் பொழைச்சிச்சான். ஆனால் கேட்டல் திறனோட போனான் பாருங்க, அவன் அதே தப்பை செஞ்சான். செடியை பிடிங்க பார்த்தா செடி செத்து போச்சு. ரகரம் கரெக்டாக புரியாததுனால இவன் தலைகளை நறுக்கி போடணும்னு சொன்னதுனால இவன் தலைகளை நறுக்கி போடாமல் நரி எங்கே இருக்குன்னு மலைமலையாக தொலைவனா நறுக்கி போடுறதுக்கு. அதனால் அவங்ககிட்ட பயிரும் செத்து போச்சான், அவங்ககிட்ட இருந்த மாடும் செத்து போச்சான், விவசாயம் முற்றிலுமாக நின்று போச்சு. ஆனால் அடுத்ததா தன் தந்தை எப்படி செய்கிறாருன்னு பார்த்தே செஞ்சுட்டு இருந்த அவன் கரெக்டாக தன் தந்தை மாதிரியே செஞ்சானா. அதனால் அவனும் வளர்ந்தானா, அவனோடு சேர்ந்து அவனோட விவசாயம் வளர்ந்ததாங்க ஐயா. அதைத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, கண்ணு பார்த்தா கை செய்யணும்னு சொல்லுவாங்க ஐயா. சகோதரி சொன்னாங்க, எனக்கு முன்னாலே பேசினவங்க, ஒரு பொண்ணு 2ஆம் இடம் பிடிச்சாங்களாம். எதனால் பிடிச்சாங்கன்னா படிக்கிறதுனால பிடிச்சேன்னு சொன்னாங்க. அந்த படிப்பு எதனாலங்க ஐயா அப்படி படித்தாங்க? தன்னை கஷ்டப்பட்டு கண்ணு கருத்தமாக பார்த்துக்கிட்ட தன் பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தன் கண்ணால் பார்த்ததுனால தாங்க ஐயா அவங்க படித்தாங்க. ஐயா இப்போ நீங்கள் சொன்னீங்க கண்ணு பார்த்தா கண்ணு வலிக்கும், காது கேட்டால் காது வலிக்காதுன்னு சொன்னீங்க. காது கேட்டால் வலிக்காது இல்லைங்கய்யா, காது கேட்காதுங்கய்யா. அது ஏன்? காது இருக்கும் ஆனா கேட்காது. வகுப்புல பாக்குறோம்ல, உட்கார்ந்துருக்க மாதிரி தான் உட்கார்ந்துருப்பீங்க, ஒரு பாடத்தையும் கேட்க மாட்டீங்க. அப்ப கண்டுபிடிச்சு விட்டாங்க. இவங்களும் படிச்சான்னு சொல்றாங்க, கேட்டேன்னு சொல்றாங்க. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், பொறுமையா பார்ப்பேன், பொங்கி எழுவுங்க ஐயா. அடுத்து வாங்க. படித்ததெல்லாம் உங்களிடம் புலம்ப வரலைங்க, சிலர் பார்த்ததெல்லாம் உங்களிடத்தில் வளர வரலைங்க. படித்ததெல்லாம் உங்களிடம் புலம்ப வரலைங்க, சிலர் பார்த்ததெல்லாம் உங்களிடம் வளர வரலைங்க. யாவரும் கேளிருன்னு நீங்க சொன்னீங்க, யாவரும் கேளிருன்னு நீங்க சொன்னீங்க. ஞானத்தால இன்னைக்கு தான் கேட்டு வாரீங்க, ஞானத்தால இன்னைக்கு தான் கேட்டு வாரீங்க. ஆத்தூரு மக்களோட கூட்டம் பாருங்க, எங்களின் கட்சிக்காக ஆதரவு கரகோஷங்க. ஆத்தூரு மக்களின் கூட்டம் பாருங்க, எங்களின் கட்சிக்காக கரகோஷம் எழுப்பும் பாருங்க. எல்லோரும் கேட்டறிந்தா வாழலாமுங்க, எல்லோரும் கேட்டறிந்தா வாழலாமுங்க. எங்கள் கேள்வி ஞானம் என்றைக்குமே ஜெயித்து வாழுங்க, எங்கள் கேள்வி ஞானம் என்றைக்குமே ஜெயித்து வாழுங்க. பார்க்கறதுனால ஒரு மனுஷன் பெரிய ஆக முடியாது, படிக்கிறதுனால ஒரு மனுஷன் பெரிய ஆக முடியாது, கேட்கறதுனால தான் ஏன் பெரிய மனுஷன் ஆக முடியும். கைத்தட்டணும். தட்டிட்டாங்க. பேசுறது கேட்குது. இவங்களாம் டிவி பார்க்குறாங்களே, டிவியை பார்த்து படிக்கிறாங்களா, இவங்களாம் பார்த்து நாங்கள்லாம் பெரிய ஞானிகள் ஆகிறோம், பார்த்து பெரிய பெரிய ஆட்களாக வரமுறோம். ஒரு டிவியில் ஒரு சின்ன விளம்பரம் ஓடுது, விளம்பரத்தை பொம்பளையால் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. எந்த இட விளம்பரத்தை பற்றி போட்டுக்கிறான். ஆத்தூர் பக்கத்திலே அருகே இருக்கக்கூடிய ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்திலே ஒரு இடம் இருக்கிறது, அற்புதமான 1 கிரவுண்ட் இடம். இதோ உங்கள் சலுகைக்காக இன்னும் 5 மடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 10 மனைகள் போய்விட்டன. இன்று 3 நிமிடத்திலே உங்களது பணிகளுக்கு உடனடியாக பதிவு செய்யுங்கள். பதிவு செய்வர்களுக்கு இன்றைய சலுகைக்காக வெறும் 3000 ரூபாய்க்கு அனுப்பப்படுகிறது. உடனே SMS பண்ணுங்க. ஆமாங்க, சூப்பராக இருக்குங்க, அந்த ஏரியா அற்புதமான ஏரியாங்க, உடனடியாக நீங்கள் பதிவு பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே இவர் மடமன்னு என்ன பண்ணுறா, SMS பண்ணுறா. SMS பண்ணி பார்க்க ஒன்றும் வரல. SMS பண்ணி உங்களுக்கு வரவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள், நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், அதனால் இப்போ ஸ்வைப் மூலமாக சுரண்டலாம், இல்லைன்னா கிரெடிட் மூலமாக பணத்தை ஏற்றலாம்னு சொன்னால் படப்படன்னு கிரெடிட் மூலமாக பணத்தை ஏற்றி போட்டு புருஷன் வந்தானே எனக்கு இப்போ பாருங்கள் ஒரு இடத்த போட்டாங்க, 1 கிரவுண்ட் இடம் வெறும் 3000 ரூபா தானா, நான் உடனே வாங்கிட்டேன். 3000 ரூபாய்க்கு 1 கிரவுண்ட் இடம் 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 3000 ரூபாய்க்கு 1 கிரவுண்ட் இடம்
ஒரு கிரவுண்ட் இடம் வெறும் 3000 ரூபா தானா. நான் இடத்த வாங்கிட்டேன், ஆத்தூர் பக்கத்தில் வெறும் 3 கிலோமீட்டரில் இருக்குதான், வாங்க போய் பார்க்கலாம்க்கா. என்னடி இவ்வளோ புத்தி உனக்கு வந்துட்டாரு. அங்கே போய் இடத்த பார்த்தா நடு குளத்துக்குள்ளே தண்ணியில் தள்ளாடுது இடம். இதுதான் உங்களுடைய படிப்பறிவு, அதில் பார்க்குற அறிவு. அந்த பாருங்க, அந்த ரியல் எஸ்டேட்டில் எப்படிலாம் சொல்கிறாங்கிறத அழகாக சொல்கிறாரு. இதில் படிப்பறிவு சொல்கிறாங்களே, ஒரு படித்தவனுக்கும் பாமரனுக்கும் கேட்குற அறிவுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு பாமரை ஒரு 10 பேர் டூர் போனோம்னு வைங்களேன், இந்த பக்கத்துலூடி போனோம்னா தஞ்சாவூர் கோயிலில் பெரிய கோயிலில் போய் சாமி கும்பிடுவான். எந்த மதம் எந்த ஜாதிங்கிறதுலாம் கிடையாது. அந்தளவு பக்கத்தில் போனோம்னா நாகூரில் போய் சாமி கும்பிடுவான். அதுக்கு அடுத்தால வேளாங்கண்ணி போனோம்னா அந்த கோயில் கும்பிடுவான். மும்மதத்தையும் கும்பிடுகிற ஒரு பக்குவம் கேள்வி ஞானம் எவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு தான் வரும். படிப்பறிவுள்ளவனுக்கு வராது. படிப்பறிவுள்ளவன் தான் யோசிப்பான், ஏய் அது வேற மதம், இது வேற மதம், இது வேற மதம், நமக்கு தேவையானது இந்த மதம் தான். அந்த மதத்தை மட்டுமே கும்பிடக்கூடிய பக்குவம் யார்கிட்ட இருக்குன்னா படித்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அன்றைய காலத்தில் பாட்டி வைத்து அற்புதமான பாட்டி வைத்து இருந்துச்சு. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன், பொசுக்கிற பிள்ளை அழுதுகிட்டே கிடக்கும். தாய்காரி பாப்பா என்னடா ஆச்சு உனக்கு, உன் பிள்ளைக்கு கட்டணும்னு சொல்லுவா. இன்னொரு வரைக்கும் சினிங்கிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல, மூக்கு வேற ஒழுகிட்டே இருக்குது, நான் ஆசிரியர் கூட்டுன்னு தாய்காரி எழுதிட்டுப்பா. அழாதம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சுக்கு தண்ணியை போட்டு லைட்டாக கொடுத்தனா உடனே உடம்பு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அன்றைய காலத்து பாட்டி வைத்தியம் இருந்துச்சு. இன்றைக்கி பாட்டிங்க இல்லை, பாட்டி வைத்தியத்திங்க இல்லை, பக்கத்து தெருவில் போய் வாசலில் உடனே கூட்டி போய் பாட்டு நான் சொல்லுவான், என்னம்மா செய்யுது, உடம்பு சரியில்லையோ, ஓஹோ அப்படியா, எப்போ இருந்து, காலையில் இருந்து, எப்போ எத்தனை மணிக்கு, 9:30 மணிக்கு, ஓஹோ அப்போ இந்த மாத்திரையை கொடுங்க, இந்த மாத்திரையில் காலைல 2 மாத்திரை, மத்தியானம் 2 மாத்திரை, நைட் 2 மாத்திரை கொடுக்கணும், மறக்காமல் கொடுக்கணும், இதில் நாளைக்கு வேறு வரணும்னு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் படித்த மேதாவிகள்கிட்ட தான் இருக்குது. பாமரனுக்கு கிடையாது. பாமரனுக்கு இறக்க குணம் உண்டு, பாமரனுக்கு கொடுக்கக்கூடிய பணம் உண்டு, பாமரனுக்கு எல்லா குணங்களும் உண்டு, மற்றவங்களுக்குலாம் கிடையாது. இது ஒரு விஷயம் இருக்குது. இதை விட அன்றைய காலத்தில் பாட்டுகள் சொல்லியிருக்காங்க. தாத்தா பாட்டிலாம் பாட்டுகள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. வயல் நடும்போது, நாற்று நடும்போது, ஏறு கலப்பு விழும்போது, இந்த மாதிரி கலப்புகள்லாம் விழும்போது ஒரு அழகான பாட்டுலாம் சொல்லியிருக்காங்க. தன்னன்னாதீனம் தன்னானே தானே, தன்னன்னாதீனம் தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே தானே, தன்னன்னாதீனம் தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே தானே, தன்னன்னாதீனம் தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னானே தானே, தன்னன்னாதீனம் தன்னானே. ஏறு உழும் பின்னாலே நீ விதைய போடு கண்ணாலே, ஏறு உழுகிற பின்னாலே நீ விதைய போடு கண்ணாலே. மரம் செழித்து வளரட்டும் இந்த தை பொங்கலை கொண்டாடுவோம், மரம் செழித்து வளரட்டும் இந்த தை பொங்கலை கொண்டாடுவோம் அப்படின்னு அன்றைய காலத்தில் கேள்வி ஞானத்தில் பாட்டை கேட்டு அற்புதமான பாட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு பிள்ளை டிவியை பார்த்துக்கிட்டு அது பாட்டுக்கிட்டே இருக்கு. நான் வீட்டில் போய் நிற்கிறேன், இப்படியே பார்க்குது. நானும் என்னத்தில் அந்த பிள்ளை உத்து பார்த்துட்டு இருக்கா, சுவாமி 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 வெட்டிக்கிட்டு இழுக்குது. எனக்கு இல்லை, டிவி பார்க்குற பிள்ளைகளுக்கு பாட்டு என்ன பாட்டு வருதுமா, சாமல்லை சிங்கன்னே ஹே சோம், சாமல்லை சிங்கன்னே ஹே சோம் சோம் சோம், சாமல்லை சிங்கன்னே ஹே சாமல்லை சிங்கன்னே ஹே சாமல்லை சாம், இப்படி வெட்டிக்கிட்டு இழுக்குது. இந்த மாதிரி தான் இந்த காலத்தில் பாடல்களும் இந்த வரிகளும் இருக்குது. ஆனால் எங்கள் காலத்தில் முப்பாட்டங்காலத்தில் குறுங்கதை, சிறுகதை, நீதி கதைன்னு ஒவ்வொரு கதையை சொல்லிக் கொடுப்பான். எப்படி சொல்லிக் கொடுப்பான் தெரியுமா, இன்னென்ன முறையில் நீ வாழணும், இன்னென்ன முறையில் செயல்படணும்னு சொல்லி கொடுத்தான். இன்னைக்கு வாரேன் இவங்களுக்குலாம், ஏன்னா இப்போ விடப்படாது, இன்னும் உங்களுக்குலாம் இருக்குது. நான் இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன், தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் வாரேன். அடே அப்பா, அவர் தாமிரபரணி கரையை சேர்ந்தவர், திருநெல்வேலிக்கார். இந்த பேசுகிறப்ப எவ்வளோ ஸ்பீட் இருக்குது பாருங்க பேச்சில். சகோதரர் சொன்னாங்க, அவங்க படிச்சவங்க ஊர் ஊரா போய் நிறைய கோவில்களுக்கு போறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க படிக்காதவங்க எல்லா கோவில்களுக்கும் போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க போய் பஸ் ஏறதுக்கு பஸ்ல இருக்க போர்டை பார்த்து என்ன ஊருன்னு படிக்கணுங்கய்யா. அதுக்கு அட்லீஸ்ட் அவங்க ஒரு கொஞ்சமாவது படிச்சிருந்தா தாங்கய்யா அவங்க நினைச்ச ஊருக்கு அவங்களாட்டி போக முடியும். அதனால தாங்கய்யா சொல்றேன், எந்த பழக்கம் நம்மள சிறப்புற வைக்கும்னு கேட்டா படிப்பு தாங்கய்யா நம்மள சிறப்புற. அதாவதுங்கய்யா, இந்த உலகத்துல விலங்குகளும் இருக்காங்க, மக்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா விலங்குகளாலையும் பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும், மக்களாலையும் பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும். ஆனா விலங்குகளுக்கும் மக்களுக்கும் என்ன வித்தியாசம்னா பகுத்தறிவுன்ற ஒண்ணு மட்டும் தாங்கய்யா. அத மனிதர்கள் முழுமையா பெறணும்னா அவங்க நல்ல நல்ல நூல்களையும் நீதி நூல்களையும் படிச்சா மட்டும் தாங்கய்யா அந்த பகுத்தறிவுன்றதை முழுமையா பெற முடியும். இதையே நான் திருக்குறள்ன்ற ஒரு புத்தகத்தை படிச்சுதாங்கய்யா தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவதுங்கய்யா, ஒரு புத்தகத்தை தொட்டு பார்த்தா அது வெறும் காகிதம் தான், ஒரு புத்தகத்தை தொட்டு பார்த்தா அது வெறும் காகிதம் தான், அதையே தொடர்ந்து படிச்சா அதுவே நமக்கு ஒரு ஆயுதங்கய்யா. சபாஸ் சபாஸ். புத்தகத்தை தொட்டு பார்த்தா காகிதம், படித்து பார்த்தால் அதுவே ஆயுதம்.
அதாவதுங்கய்யா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க காந்தி. அவங்க பிறக்கும்போது காந்தி அப்படின்ற ஒரு பேரோட தான் பிறந்தாங்க. ஆனால் அவங்க வாழ்நாளில் ஒரு 3 முக்கியமான புத்தகங்களை படிச்சிருக்காங்க. என்னன்னா, அண்ட் டு திஸ் லாஸ்ட் அப்படின்ற ஒரு புக்கு, போரும் அமைதின்ற புக்கு, சிவில் ஒத்துழையாமை அப்படின்ற ஒரு 3 புத்தகத்தை படித்ததுனால தான் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மகாத்மா காந்தியா உயர்ந்திருக்காங்கய்யா. அதனால தான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பு தரது படிப்பு மட்டும்தாங்கய்யா. இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படிப்புக்கு மட்டும்தான் மரணம் இல்லாத வாழ்க்கை இருக்குங்கய்யா. ஏன்னா கம்பர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்படி? அவர் எழுதின கம்பராமாயணம் அப்படின்ற நூல் மூலயமா வாழ்ந்துட்டு இருக்காருங்கய்யா. திருவள்ளுவர் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்படி? அவர் எழுதின திருக்குறள் அப்படின்ற நூல் மூலியமாங்கய்யா. அதனால தான் சொல்றேன், நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு சேர்க்கிறது படிப்பு தாங்கய்யா. சபாஸ் சபாஸ். படிப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற முடியுங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. கம்பனும் திருவள்ளுவனும் எழுதியதால் படித்ததால் தான் இன்னைக்கு நிற்கிறாங்கன்னாங்க. தமிழ்தாயின் பிள்ளைகளுக்கு இந்த தமிழச்சியின் தலைவணக்கம். ஐயா, எந்த பழக்கம் நம்மை சிறப்புற செய்யும்னா நான் பார்த்தல் தாங்கய்யா சொல்கிறேன். ஏன்னா முன்னாடி பேசினவங்களாம் சொன்னாங்க படிக்கணும் படிக்கணும் கேட்கணும் கேட்கணும். என்னங்கய்யா படிக்கணும் கேட்கணும்? பார்க்கணும்யா, எதையுமே பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் மனசில் ஆழமாக பதியுங்கய்யா. ஐயா, டீச்சர் பாடம் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்கிற ஒவ்வொரு கருத்தும் அவங்க கவனிக்கிற மாணவர்களோட மனசில் பதியுமானா பதியாதுங்க ஐயா. இதையே எடுத்துக்காட்டுக்கு மனித உடலை பற்றி நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்யா. மனித உடலை பற்றி நடத்துகிறாங்கன்னா மனித உடல் பொம்மையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, டே இது தாண்டா ஹார்ட்டு, இது தாண்டா கிட்னின்னு அவன்கிட்ட காட்டி காட்டி சொல்லும் போது அவன் மனசில் ஆழமாக பதியுங்கய்யா. அதனால தான் எல்லா பள்ளிகளிலும் இப்போ ஸ்மார்ட் போர்டு அப்படிங்கிற சிஸ்டமே வந்திருக்குங்கய்யா. ஐயா, முத்தமிழ கேள்விப்பட்டிருப்போம். இயல், இசை, நாடகம் படிக்க மட்டும் போதுன்னா இயற்றமிழோட நிறுத்திருப்பாங்க. இசைக்கு கேட்கறது மட்டும் போதுன்னா இசை தமிழோட நிறுத்திருப்பாங்க. பார்க்கறதோட சிறப்பை கருதுனதுனால தாங்க ஐயா இன்னைக்கு நாடக தமிழ்னு ஒன்று சேர்த்து முத்தமிழ ஒன்னா வச்சிருக்காங்க. அந்த நாடக தமிழோட தொடர்ச்சி தாங்க இன்னைக்கு சினிமா. சினிமாவில் எத்தனையோ நல்ல விஷயத்த நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா ஐயா? ஐயா, தாஜ்மஹாலை பற்றி ஒரு புக்கில் எழுதிக்கிறத படித்தா தாஜ்மஹால் இப்படி தான் இருக்குன்னு நம்மளால் கணிக்க முடியாது. அதையே மித்தவன் சொல்கிறான் தாஜ்மஹால் இப்படி தான் இருக்குன்னு. அவன் சொல்கிறத கேட்டாலும் நம்மளுக்கு தாஜ்மஹால் இப்படி தான் இருக்குன்னு உணர முடியாது. தாஜ்மஹால் சினிமா தேட்டரில் காட்டுறாங்கய்யா. அப்படி காட்டுறத பார்க்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும் தாஜ்மஹால் இப்படி தான் இருக்குன்னு நம்மளால் உணர முடியுதுங்க ஐயா. அதனால தான் சொல்கிறேன், பார்க்கணும், எதையுமே பார்க்கணும். பார்த்தா தான் ரசிக்க முடியும், ரசித்தாதான் சிந்திக்க முடியும், சிந்திச்சாதான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். உலகத்தில் 8 அதிசயங்களை பற்றி கேள்விப்படுறோம். அந்த 8 அதிசயங்களை ஒரே பாட்டில் சங்கருடைய ஜீன்ஸ்னு ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த 8 அதிசயத்தையும் பாட்டில் கொண்டு வந்து காட்டினார் கவிஞர் வைரமுத்து அவர்கள். இசையில் காமிச்சார் ரஹ்மான் அவர்கள். ஆனால் அதை காட்டுறப்ப நமக்கு கண்ணுக்கு எதிராப்பில் பார்த்த பிறகுதான் அது நம்முடைய மனதில் பதிவாகுது. பூவுக்குள் ஒளித்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அழகா சொன்னீங்க. வீர தமிழன்னை ஈன்ற வீர தமிழர்களுக்கும் செந்தமிழை செழுந்தமிழாக மாற்ற துடிக்கின்ற செவாலியர்களுக்கும் என் தமிழ் தாய்க்கும் என்னை ஈன்ற தாய்க்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். ஐயா, இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன தெரியுமாங்க ஐயா? எந்த பழக்கம் வாழ்க்கையை சிறக்க வைக்கணும்னா நான் அடிச்சு சொல்லுவாங்க ஐயா, படிக்கிற பழக்கம் மட்டும்தான் வாழ்க்கையில சிறந்து விளங்கும் அப்படின்றதுக்கு. ஏன்னாங்க ஐயா, அதற்கு முன்னுதாரணமா சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அன்னைக்கு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு அன்னைக்கு நம்ம ஔவையார் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காங்க ஐயா படிக்கிறதோட முக்கியத்துவத்தை பத்தி. அதிவீரராம பாண்டியன் என்ற ஒரு மன்னன். ஐயா, நீங்க சொன்னீங்க, எல்லாரும் சொன்னாங்க ஐயா கற்றலிலும் கேட்டல் நன்றுன்னு சொல்றேன். நானும் சொல்றேங்க ஐயா, கற்றலிலும் கேட்டல் நன்று, கேட்டலிலும் பார்த்தல் நன்று, பார்த்தலிலும் படித்தல் தாங்க ஐயா நன்று. அதனால தாங்க ஐயா சொல்ற படிக்கின்ற பழக்கம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை சிறக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா, கேட்கிற எல்லாமே உண்மையாயிடாதுங்க ஐயா, பார்க்கின்ற எல்லாமே உண்மையாயிடாதுங்க ஐயா. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது மட்டுமே தாங்க ஐயா மெய்யான விஷயம், உண்மையான விஷயம். எனக்கு முன்னாடி பேசின சகோதரி சொன்னாங்க, இருக்கிறதுலே சிறந்த செல்வம் வந்து
கேள்வி செல்வம் தான் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. இருக்கிறதுலே சிறந்த செல்வம் கேள்வி செல்வமாக இருந்தாலும் என்றும் அழியாத செல்வமாகவும் நிலையான செல்வமாகவும் இருப்பது கல்வி செல்வம் மட்டும்தாங்க ஐயா. அதனால தாங்க ஐயா நான் சொல்றேன், படிக்கின்ற பழக்கம் மட்டும்தான் நம்ம வாழ்வை சிறக்க வைக்கும் அப்படின்னு சொல்றது. ஐயா, பார்க்கறதோ படிக்கிறதோ எப்படி தெரியுமாங்க ஐயா? பார்வை இல்லாதவன் முன்னாடி பரதநாட்டியம் ஆடுறதே வேஸ்ட் தான், செவடங்காதுல சங்கூதுறதும் வேஸ்ட் தாங்க ஐயா. அதை தாங்க ஐயா இவங்க 2 பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. அப்துல் கலாமை பத்தி எல்லாருக்குமே தெரியுங்க ஐயா. அவர் ஒரே ஒரு வாசகம் சொல்லிட்டு போயிருக்குங்க ஐயா, எண்ணங்களை வண்ணங்களாக மாற்றுங்கள், வண்ணங்களை செயல்களாக மாற்றுங்கள், அந்த செயல்களை நூல்களையும் நூலகத்தையும் கொன்று ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க ஐயா நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஏன்னா படிக்கிறதுல இருக்கிற சிறப்பு இந்த நாட்டில் எதுவுமே இல்லைங்க, எதுக்குமே இல்லைங்க ஐயா. ஐயா, நெருப்பின்றி புகையுமாங்க ஐயா? புகையவே புகையாது. சுவரின்றி நம்மளால சித்திரம் வரைய முடியுமாங்க ஐயா? முடியவே முடியாது. அதே மாதிரி படிக்கின்ற பழக்கம் மட்டும் இல்லை என்றால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் சிறப்புற முடியாது அப்படின்னு நான் அடித்து சொல்லுவாங்க ஐயா. இறுதியா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறாங்க ஐயா. புத்தகம் புத்தகம் என்பது ஒரு வித்தகம். அந்த வித்தகத்தில் இருக்கின்ற தத்துவம் நம் வாழ்க்கையை சிறக்க வைத்திருக்கின்ற ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை கொண்டு மீண்டும் வருவேன் ஐயா. பார்த்துட்டு தாங்க ஐயா இருக்கேன், இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், கேட்டுட்டு தாங்க ஐயா இருக்கேன், கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். நிச்சயமா என்னோட ஆயுதத்தை கொண்டு வந்து இவங்களை தாக்குவேன்னு சொல்லி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க. முக்கணியின் சாரதரு நல் சுவையாய் தித்திக்கும் எம் மொழிக்கு நீவர் எங்கு சென்று தேடினாலும் நிகரொன்று கண்டிட கூடுமோ என கூறி தமிழுக்கும் தாய் மண்ணுக்கும் தலைவணங்குகிறேன். ஐயா, நான் சொல்றேன், மனித வாழ்க்கையை சிறக்க வைக்கிறது கேட்டல் பழக்கம் மட்டும்தான்யா. எனக்கு முன்னாடி பேசின சகோதரி புனிதா சொன்னாங்க, படிச்சதுனால தான் சிறந்தேன் அப்படின்னு சொன்னாங்கய்யா. இப்பெல்லாம் படிக்கிறதுக்கு எங்கய்யா நேரம் இருக்குது? ஒரு குழந்தை பிறக்குது, அது அப்பத்தான் பிறந்த மாதிரி இருக்கும். அவங்க அம்மா அந்த குழந்தைகிட்ட சொல்லும், காலையில் ஏஞ்சியா, சாப்பிட்டியா, கழுத்தில் டையை போடு, காலில் ஷூவை போடு, அப்படியே ஸ்கூலுக்கு ஓடு. அப்படித்தாங்கய்யா சொல்றாங்க. படிப்புனா என்னங்கய்யா? வாழ்க்கையை படிக்கணும். வாழ்க்கைனா என்ன? சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு சம்பவத்தையும் உணரணுங்கய்யா. அந்த குழந்தை அப்பத்தான் வாழ்க்கையில் முறையாக படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அம்மான்னு சொன்ன பிள்ளைய ஸ்கூலில் அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க அம்மா. அங்கே மிஸ்ஸு சொல்லுவாங்க, கீப் குவைட், பேசக்கூடாது அப்படின்னு. அந்த வாழ்க்கையோட படிப்பை அங்கேயே முடிச்சிடுறாங்கய்யா. இந்த கலிகட்டத்தில் இப்படி தாங்கய்யா படிப்பு சிறந்துட்டு இருக்கு. ஒரு நாள் எங்கள் தமிழ் ஐயா வகுப்பை முடிச்சுட்டு நாளைக்கு வரப்ப கம்பராமாயணத்தை படிச்சுட்டு வருங்கன்னு சொன்னாங்கய்யா. நானும் மறந்துட்டேன். ஸ்கூலில் வந்து பக்கத்தில் இருக்க பொண்ணை பார்க்குறேன், மங்குன்னு விழுந்து படிக்கிறா. எனக்கோ பக்கு நெஞ்சு துடிக்குதுங்கய்யா. ஐயோ பாவிமா, பக்கத்துலேயே உட்காந்து பள்ளத்தை தோண்டி வச்சுருவாளோ அப்படின்னு நானும் பயப்படுறேன். ஐயா கிளாஸுக்கு வராரு. வந்தவனே, கம்பராமாயணத்தை படித்தாச்சா அப்படின்னு கேட்குறாரு. பக்கத்தில் இருந்த பிள்ளையோ, படித்தாச்சுங்க ஐயா அப்படின்னு நல்லா தலையாட்டுது. நானும் ஒரு ஒப்புக்கு படித்தாச்சுங்க ஐயா அப்படின்னு தலையை ஆட்டி வச்சேன். கரெக்டாக ஐயா அந்த பொண்ணை எழுப்பி கேட்டார், கம்பராமாயணத்தை பற்றி சொல்லுமா அப்படிங்கிறாரு. அந்த பிள்ளை ஃபஸ்ட்லேருந்தே படிச்சிருக்க மாட்டுது. கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர், ராமனோட வரலாறை கூடுறதுனால தான் அதை கம்பராமாயணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னிச்சிங்கய்யா. ஐயா கேட்டுட்டு, சரிம்மா நீ உக்காருமா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது நம்மளை பார்த்துட்டாரு. நமக்கோ அள்ளிச்சு எந்திரிச்சு நின்ன, நீ சொல்லுமா அப்படின்னு கேட்டார். அன்னைக்கு ஒரு நாள் என் அண்ணன் சொன்னாங்கய்யா, இந்த காலத்து கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கம்பராமாயணத்தை சுருக்கி சொன்னான். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? சீதையை ராவணன் தூக்கிட்டு போனான், பாவம் அவருக்கு தெரியல, அந்த ஊமன் தான் வாழ்க்கையோட யமன்னு. அந்த உமன் தான் அவனுக்கு யமன். இன்னொன்னு சொன்னாங்கய்யா, ஒருத்தன் ஒரு பொண்ணு மேல கண்ணை வச்சானா அவன் தான் யமனோட அர்த்தம் மச்சாங்கய்யா அப்படின்னு சொன்னாங்கய்யா. நம்ம கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி தாங்கய்யா, மோன நீ அவனை தொட்ட நீ கெட்ட, அது மாதிரி ஒரு பொண்ணை தொட்டானா அவன் அன்னைக்கே கெட்டாங்கய்யா அப்படி நான் கேட்டு சொன்னங்கய்யா. அங்க எனக்கு சிறப்பு கொடுத்தது நான் அன்னைக்கு என் அண்ணன் சொல்றதை கேட்டதுனால தாங்க எனக்கு அங்க சிறப்பு கொடுத்தது. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பிறந்து சில நொடிகள் கழித்து தாங்கய்யா பார்க்கும், பிறந்து சில காலம் கழித்து தான் அது படிக்கும். ஆனா கருவறையில் இருக்கும் போதே அதோட சிறப்பு என்னன்னா கேட்டல் தான்யா. அப்படி மகாபாரதத்துல கிருஷ்ணர் வந்து அவரோட தங்கை சுபத்திரை கிட்ட சக்கரவியூகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காருங்கய்யா. இதுதாமா சக்கரவியூகம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட சுபத்திரியோ
தூங்கிட்டாங்க. ஆனா அவளோட கருவறையில இருந்த அபிமன்யு அதை கேட்கிறாருங்கய்யா. அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு ஒரு அற்புதமான பொன்மொழி, பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. ஆனா பிறக்கும் போதே தன் பிறப்பையே சரித்திரமாக பிறத்தவர் அபிமன்யு தாயா. அவருக்கு அந்த சிறப்பை வாங்கி கொடுத்தது அவர் அன்னையோட கருவில இருக்கும் போது கேட்டது தாங்கய்யா. நல்லவைய கேட்கிறவங்க கெட்டு போக மாட்டாங்கய்யா, கேட்க வைக்கிறவங்க கேடு விளைவிக்க மாட்டாங்க. நல்லவைய கேளுங்க, மற்றவங்களையும் கேட்க வையுங்க. அடுத்து நான் சொல்றதையும் கேளுங்க. நீ சுமக்கும் நம்பிக்கையானது நீ கீழே விழும் பொழுது உன்னை சுமக்கும். இதை கேளுங்கள், உங்கள் வாழ்க்கையும் சிறக்கும். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா பிரமாதம். நண்பர்களே, 3 தலைப்பெடுத்து பிரமாதமாக பேசியிருக்கிறார்கள். எல்லாமே கேட்க அருமையாக இருக்குது. எந்த பழக்கம் நம் வாழ்க்கையை சிறப்புற வைக்கிறது? பார்ப்பதா, படிப்பதா, கேட்பதா? மிகச்சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்ப்போம்.